ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முளைக்கட்டிய பச்சை பாசி பருப்பு காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த பச்சை பாசி பருப்பை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிறிஸ்பி அண்ட் ஸ்வீட்டியாக ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலையோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிப்பு ஆட் பண்ண போகிறோம். இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம மண்டை வெளுத்தை வந்து நைஸாக தட்டி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மசிச்சு விட்டாலும் சரி, இல்லை கையிலேயே மிக்ஸ் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் நல்லா வந்து அந்த சர்க்கரை வந்து அந்த பாசிப்பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகிறவளுக்கு கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பால்ஸ் செஞ்சுக்கோங்க. நல்லா பால்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 பால்ஸ் வந்து ஒரு பிளேட் நிறைய செஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து வச்சு அந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா போண்டா போடுற பதத்துக்கு இருந்தால் ஓகே. அண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கோ. பிரெட் கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரட்டி அண்ட் மாவில் ஒரு பரட்டி மறுபடியும் பிரெட் கிராம்ஸில் ஒரு பரட்டி அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கோம். அந்த கடலெண்ணெய் நல்லா கொதிச்சு வந்தோடனே இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸில் உருட்டி வச்சுருக்கிற பால்ஸை வந்து போட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மொறுமான பச்சை பாசிப்பருப்பு சுசியம் ரெடி. இல்லைன்னா பாசிப்பருப்பு உருண்டை. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அண்ட் தென் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.